ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 17 முதல் 20 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. யோபு தொடர்ந்து பேசுகிறதை நாம் இந்த 17வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். உடைந்த உள்ளத்தோடு இருந்த யோபு தான் சீக்கிரமே மரணமடைய நேரிடும் என்று உணர்ந்து இந்த காரியங்களை எல்லாம் அவர் பேசுகிறார். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைக்கப்படுவீராக, வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்று சொல்லி ஆண்டவர் தாமே தனக்காக பேச வேண்டும், வழக்காட வேண்டும் என்பதை அங்கே யோபு விரும்புவதை நாம் பார்க்க முடியும். ஆனாலும் யோபுக்கு இந்த ஒரு நம்பிக்கை, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த விசுவாசம்தான் அந்த யோபுவை மகிமையான ஒரு ஆசீர்வாதங்களை பிற்காலத்திலே பெற்றுக்கொள்ள செய்கிறது. 18வது அதிகாரத்திலே சூகியனான பில்தாத் சொல்கிறதான காரியங்கள், துன்மார்க்கனை குறித்து சொல்கிறதான காரியங்களை நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் நெருப்பின் நெருப்பு அவிந்து போகும், அவன் கூடாரத்தின் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம் என்று சொல்லி அங்கே துன்மார்க்கனுக்கு நேரிடான அநேக காரியங்களை அங்கே பில்தாத் பட்டியலிட்டு போடுகிறதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து 19வது அதிகாரத்திலே யோபு தொடர்ந்து பில்தாத்துக்கு பதில் சொல்லி பேசுகிறதை பார்க்க, இப்பொழுது 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள், நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை என்று சொல்லி தன்னை நிந்திக்கிறதான தன் சிநேகிதர்களை பார்த்து யோபு சொல்கிறதான காரியம். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதனை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன் என்று சொல்லி தன்னுடைய சூழ்நிலையை பார்த்து அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இங்கே ஆனாலும் அந்த யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை இந்த அதிகாரத்திலே 20வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தன் மீட்பராகிய அந்த கிறிஸ்துவை அந்த நாட்களிலே அவர் நினைவு கூர்ந்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் கடைசி நாளிலே இந்த பூமியில் வந்து நிற்பார், என் தோல் முதலானவைகள் அழியப்பான பின்பு என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும், இந்த வாஞ்சியால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது என்று சொல்லி தனது விசுவாசத்தை அப்படியாய் அவர் வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து 20வது அதிகாரத்திலே நாகமாத்தியனாகிய சோப்பார் சொல்கிறதான காரியங்கள், துன்மார்க்கரின் கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரன் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும் என்பதையும் அங்கே சோப்பார் சொல்லுகிறதையும் நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய மேன்மை உண்டாவதாக. அந்த துன்மார்க்கனுடைய ஒழிக்கும் இடங்களில் காரிருள் அடங்கி இருக்கும்,
அவியாத அக்கினி அவனை பட்சிக்கும். அவன் கூடாரத்தில் மீதியாயிருக்கிறவன் தீங்கு அனுபவிப்பான். துன்மார்களுக்கு நேரிட காரியங்கள், அநேக காரியங்களை இங்கே சோப்பார் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஒரு மனிதன் துன்பப்பட்டால் துன்மார்க்கருக்கு வரும் பலனிலே அந்த காரியங்கள் உண்டு என்ற அந்த கருத்துக்களை யோபுவினுடைய சிநேகிதர்கள் கொண்டிருந்தார்கள். எனவேதான் யோபுவினுடைய சிநேகிதர்கள் அப்படியாய் யோபு என்பதாக என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அங்கே யோபுவுக்கு எவ்வளவு சொற்கள் எதிராகி வந்தாலும் விசுவாசத்திலே தளரவில்லை. இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கிற ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் கர்த்தருடைய சமூகம் கூட இருந்து நடத்துவதாக. நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் நேசர் நம் கூட இருப்பாராக. பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.